புதுசா ஒரு கிரைண்டர் வாங்கும்போது கண்டிப்பா சீசனிங் பண்ணிரணும். நான் புதுசா வாங்கியிருக்க ஒரு கிரைண்டர்ல ஊற வச்ச கொள்ள போட்டு நல்லா அரைக்கிறேன். ஏன் அரைக்கிறேன் அப்டின்னா, அதுல கொஞ்சம் நொரலா வரும். நொரலா வரும்போது, இந்த அரைக்கிற கல்லுல இருக்க சொரசொரப்பு தன்மையும், அந்த கல்லோட துகள்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒட்டியிருக்கும் புது கிரைண்டர்ல. அதெல்லாம் எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாரி நம்ம சீசனிங் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க கொள்ள ஊற வச்சு அரைச்சு பாருங்க எவ்வளோ நொர நொரையா வருது. இதுல அந்த கல் துகள்கள்லாம் வெளில வரும். நீங்க இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கல அப்டின்னா, கீழ நான் டாக் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம சீசன் பண்ணிட்டு இருக்கிறது 2 லிட்டர் ட்ரம்மு. இத நல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைமா ஊற வச்ச அரிசிய போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறோம். இது ஃபைனலா நம்ம இருக்க துகள்கள் எல்லாத்தையும் எடுத்து குடுத்துரும். பார்ட் 1 வீடியோல இது நம்ம எங்க வாங்கியிருந்தோம்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. எங்க ஊர் சேலத்துல இந்த டில்ட்டிங் கிரைண்டர் வாங்குறதுக்கு நாங்க தேடாத கடையே இல்ல. கிடைக்கவே இல்ல. எவ்வளோ பெரிய கடையில போய் கேட்டாலும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன மாரி கிடைக்கவே இல்ல. அப்படியே இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அந்த ரேட்டுக்கு அது வந்து கரெக்ட் இல்ல. நாங்க கேட்ட பிராண்ட் இல்ல. அதனாலே நாங்க இந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஒரு நாள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடியாப்பம் எலக்ட்ரிக் மேக்கர்ல இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல. அப்படி ஒரு வீடியோ பார்க்கும்போது ஈஸ்வரன் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லி சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கடை இருக்கு. அவங்களோட இதுல இந்த டில்ட்டிங் கிரைண்டர் வீடியோவ பார்த்துட்டு போய் நேர்லயும் போய் பார்த்தோம். எங்களுக்கு அது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வாங்குனோம். இப்போ நான் செகண்ட் ட்ரம்ம வச்சு உங்களுக்கு நான் சீசனிங் பண்ணி காட்டிருக்கேன். நம்ம 2 ட்ரம் புதுசா வாங்கியிருந்தாலுமே நம்ம சீசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரம் நம்ம எப்படி கிளீன் பண்ணோமோ, அதே மாரி அரிசி மாவு உள்ள போட்டு, நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி, அந்த துகள்கள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம், நம்ம இதுல மசாலா நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அத அரைச்சுக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது புது கிரைண்டர் வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் இந்த வீடியோக்கு ஹானஸ்ட்டா ரிவ்யூ குடுத்திருந்தேன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. உங்க வியூஸ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.